இந்த வீடியோல நம்ம 12th லெசன் அதாவது 12th வரலாறுல இருக்கக்கூடிய முதல் பாடத்துல அதாவது இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சியிலிருந்து 50 மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா காந்திய காலகட்டத்திற்கு முந்தைய காலம். சோ காந்தி வராதுக்கு முன்னாடி இந்தியாவுல என்னென்னலாம் நடந்துச்சு, ஓகேங்களா? முந்தைய காலம் இந்தியாவுல என்னென்ன நடந்துச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, சென்னை வாசிகள் சங்கம் உருவானது, சென்னை மகாஜன சபை உருவானது, சோ அதுக்கப்புறம் வந்து ஆங்கில கல்வி முறை வந்தது. சோ இது எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடிய பாடம் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, அதாவது காந்திய காலகட்டத்துக்கு முந்தைய காலம். ஓகேங்களா? சோ முதல் கேள்வி, இந்த 50 வினாக்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில கேட்ட வினாக்களும் இதுல இருக்கு. ஓகேங்களா? சோ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? சோ அது வரைக்கும் அவர் தென்னாப்பிரிக்காவில தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அவர் எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்னு கேக்குறாங்க. ஆன்சர் 1915ல தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவர் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்பார். ஓகேங்களா? சோ அடுத்த கேள்வி அதுதான். ஓகேங்களா? காந்தியடிகள் இந்திய தேசிய இயக்கத்திற்கு எந்த ஆண்டு தலைமை ஏற்றார்? ஓகேவா? சோ தென்னாப்பிரிக்காவில இருந்து 1915ல தான் வந்திருப்பாரு. இந்திய தேசிய இயக்கத்திற்கு எப்ப தலைமை ஏற்றார்னு பாத்தீங்கன்னா 1919. சோ இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறதா இந்த பாடம். ஓகேங்களா? ஆன்சர் டி 1919. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர். ஓகேங்களா? சோ இந்த ஆங்கில கல்வி முறை வராதுக்கு முன்னாடி இந்தியால வித்யாலயங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதுஷ்பதிகள் அப்படிங்கிற கல்வி கூடங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலையை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க முடியும். தாழ்த்தப்பட்ட ஜாதிகளோ கீழ்நிலையை சேர்ந்தவர்களோ என்ன பண்ண முடியாது, கல்வி கற்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இவங்க எல்லாமே வந்துட்டு பிராமணர்கள், அர்ச்சகர்களாக இருந்தவர்கள். ஓகேங்களா? சோ இந்த ஆங்கில கல்வி முறை அறிமுகப்படுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் கல்வி கற்க ஆரம்பித்தார்கள். ஓகேங்களா? சோ ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இதை நல்ல எண்ணத்துல வந்துட்டு என்னது இதை அறிமுகப்படுத்தவில்லை. ஏன்னா இங்கிலாந்துல இருந்து இந்தியாவில் பணி செய்வதற்காக நிறைய பேர்த்த கூட்டிட்டு வர முடியாது. சோ என்ன பண்ணணும், படித்த இளைஞர்களை இந்தியாவிலேயே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த கல்வி முறையை தொடங்கியிருப்பாங்க. படித்த இளைஞர்களை இந்தியாவுல உருவாக்கி அவங்கள தங்களுக்கு கீழே இந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே வந்துட்டு பணி செய்ய வைப்பதன் நோக்கத்தின் காரணமாக தான் இந்த ஆங்கில கல்வி முறையை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதை வடிவமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிபி மெக்காலே. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிபி மெக்காலே அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்த ஆண்டு. சோ இந்த மெக்காலே வந்துட்டு ஆங்கில கல்வி கல்வி முறையை கொண்டு வந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில சட்ட உறுப்பினராக எவ்வளவு ஆண்டு பணியாற்றினார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1834 டு 1834, 4 ஆண்டுகள் வந்து பணியாற்றி இருந்திருப்பாரு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ ஆங்கில கல்வியை வந்துட்டு வடிவமைத்தவர் டிபி மெக்காலே, இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? சோ அது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1835ல. ஓகேங்களா? ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிலேயர் கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை எவ்வாறு ஏளனப்படுத்தினார்? ஓகேவா? சோ ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில கல்வியை கொண்டு வந்துட்டாங்க. சோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களும் வந்துட்டு ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ அவர்கள் எல்லாமே கற்றறிந்த இந்தியர்கள். ஓகேவா? அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எவ்வாறு ஏளனப்படுத்தினார்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாபு வர்க்கம் என்று சொல்லி ஏளனப்படுத்தினார்கள். ஓகேவா? சோ இந்த கல்வி முறை வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த படித்த இந்தியர்களை பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஓகேங்களா? அதைத்தான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், 7வது கேள்வி, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள் உருவாக்க விரும்பியவர் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ரத்தத்திலும் நிறத்திலும் ஒரு மனுஷன் இந்தியனாக தான் இருக்கணும், ஆனா வந்துட்டு அவனோட அறிவுல வந்துட்டு ஆங்கிலேயரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்காலே வந்துட்டு ஆங்கில கல்வி முறையை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மக்கள் பிரிவினை உருவாக்க விரும்பியவர் யாருன்னு கேக்குறாங்க, மெக்காலே. நம்ம உடம்பு சதைய ரத்தம் எல்லாமே இந்தியன், பட் என்னது நம்ம ஆங்கில கல்வியை கற்கிறோம், அறிவுல வந்துட்டு ஆங்கிலேயரா இருக்கிறோம், அவங்களுக்கு கீழே வேலை செய்யறோம். அந்த மாதிரி உருவாக்க விரும்பியவர் யாருன்னு கேக்குறாங்க, டிபி மெக்காலே. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுடைய பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள்? ஓகேங்களா? 1857. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பாய் கழகம். ஓகேவா? சோ இந்த கழகம் எதற்காக உருவாச்சு? சோ நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகேவா? ஆங்கிலேயர்களை விட
இந்தியர்களுக்கு குறைவான சம்பளமே வழங்கப்பட்டது. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வேலை பணி சுமையும் ஆங்கில படை வீரர்களை விட இந்திய படை வீரர்களுக்கு அதிகமாக பணிச்சுமை இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள், அதாவது பன்றி மற்றும் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா. அதை வாயினால கடிச்சு எடுக்கணும். அது வந்து முஸ்லிம்களும் பிராமணர்களும் அதை வெறுத்து என்ன பண்றாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக வந்துட்டு கலகம் பண்ணாங்க. ஓகேவா. சோ அதுல முதல் கலகம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மங்கள் பாண்டே. ஓகேவா. சோ இதை நம்ம படிச்சிருப்போம், மங்கள் பாண்டே. சோ இந்த ஆண்டோடைய பேரழிச்சி தான் பாத்தீங்கன்னா முதல் விடுதலை போர்னு சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கு காரணம். அதனாலதான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 9வது கேள்வி. டிபி மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற குறிப்பை எந்த ஆண்டு வெளியிட்டார்? மைனூட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற குறிப்பை வந்துட்டு எந்த ஆண்டு வெளியிட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1835 தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியிட்டிருப்பார். சோ இந்த கல்விமுறை, ஆங்கில கல்விமுறை வந்தது 1835 தான். அதை வடிவமைத்தவர் மெக்காலே. அதுவும் இல்லாம இவர் ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்ன குறிப்புன்னு பாத்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். சோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக கூறும் வில்லியம் டிக்பை எந்த பத்திரிகையின் ஆசிரியர்? இவர் வந்துட்டு ஒரு பத்திரிகையோட ஆசிரியர். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. ஓகேவா. சோ அதாவது போர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோய், நோய் வந்து அதாவது போர்னால இறந்தவங்க, நோய் வந்து இறந்தவர்களை விட இந்த பட்டினி பஞ்சத்தால் இறந்தவர்கள் மட்டுமே 19 மில்லியன் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு பத்திரிகையில எழுதுறாரு. எந்த பத்திரிகையோட ஆசிரியர், எந்த பத்திரிகையில இவர் இதை பத்தி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி, மெட்ராஸ் டைம்ஸ். இந்த பத்திரிகையோட ஆசிரியர் தான் வில்லியம் டிக்பை. இவர் இந்த மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா. போர் நோயினால் இறந்தவங்களை விட பஞ்சத்தினால் இறந்தவங்க தான் அதிகம், 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக சொல்றாங்க. ஓகேங்களா. சோ வில்லியம் டிக்பைனாலே என்னது, பொறுத்துகளை கேட்பாங்க. வில்லியம் டிக்பைனாலே மெட்ராஸ் டைம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எங்கு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார்? ஓகேவா. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, ஒரிசா. 1866 பாத்தீங்கன்னா ஒரிசால பஞ்சம் வரும். இந்த பஞ்சத்தினால நிறைய மக்கள் வந்துட்டு இறந்து போவாங்க. ஓகேங்களா. அதாவது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் இறந்து போவாங்க. இந்த மாதிரி பட்டினி பஞ்சத்தினால இந்த 1.5 மில்லியன் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்க, இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அரிசியை, ஓகேவா, எத்தனை மில்லியன், 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்துட்டு இங்கிலாந்துக்கு கடத்துறாங்க. ஓகேவா. சோ இங்கிலாந்துக்கு கொண்டு போறாங்க. இங்க மக்கள் வந்து பட்டினியால செத்துட்டு இருக்காங்க. ஆனா அரிசி 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்துட்டு இங்கிலாந்துக்கு கொண்டு போறாங்க. சோ இந்த பஞ்சத்தின் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனது வாழ்நாள் முழுவதுமான ஒரு ஆய்வை வந்து தொடங்கி இருக்காரு. ஓகேங்களா. சோ அதான் வந்துட்டு எங்க ஏற்பட்ட பஞ்சம்னு கேட்டிருக்காங்க, ஒரிசால ஏற்பட்ட பஞ்சம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய டைம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இதை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பால கங்காதர திலகர். ஓகேவா. சோ ரொம்ப முக்கியமான ஒரு கோட். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டவர் யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா சிலோன் ஆளுநர். ஓகேவா. சோ பாத்தீங்கன்னா 1815 இந்த ஆளுநர் பாத்தீங்கன்னா 1815 மதராஸ் மாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது என்னன்னா பெருந்தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு, அதாவது தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு கூலிகளை அனுப்பி வைக்கிறது கேட்டுக்கிறாரு. ஓகேவா. யாரை கேட்டுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மதராஸ் மாகாண ஆளுநர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த சிலோன் ஆளுநர். சோ எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கூலிகள் வேணும், அதை அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு அடிமைகளாக தான் நடத்தப்பட்டனர். ஓகேங்களா. சோ அதை பேஸ் பண்ண பாடம் தான் இதெல்லாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் 1843. ஆன்சர் ஏ. ஓகேவா. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, 1843. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 15வது கேள்வி. நண்பன் பகைவன் எந்த வேறுபாடும் இன்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்பின்ஸ்டன். ஓகேவா. எல்பின்ஸ்டன் இவர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர். ஓகேவா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சர் ஜான் லாரன்ஸுக்கு வந்துட்டு எழுதுறாரு. ஓகேவா. இவர் யாருக்கு எழுதுறாருன்னா சர் ஜான் லாரன்ஸுக்கு. என்ன மாதிரி எழுதுறாருன்னா கொள்ளையடிக்கிறதுல நாதிர்ஷாவையே மிஞ்சிட்டோம். அதாவது முகலாயர் பேரரசு மராத்தியர் காலத்துல இவர் என்ன பண்ணுவாரு, நிறைய
செல்வத்தை வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு போவாரு இந்த நாதிர் ஷா. ஓகேவா? சோ இந்தியாவுல இருந்து நிறைய செல்வங்களை கொள்ளையடித்து போவாரு. நிறைய இந்தியால இருக்கக்கூடியதை எல்லாமே நாசமாக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு போவாரு. ஓகேவா? சோ அதை விட நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், நாதிர் ஷாவே மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்பின்ஸ்டன் வந்துட்டு சர் ஜான் லாரன்ஸ்ட்ட சொல்றாரு. இந்த சர் ஜான் லாரன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எதிர்கால அரச பிரதிநிதி. ஓகேவா? அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 பத்திரிகை இருக்கும் ராஜாராம் மோகன் ராயோடது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வங்கமொழி பத்திரிகை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரசீக மொழி பத்திரிகை ஒண்ணு. ஓகேவா? சோ வங்கமொழி பத்திரிகை எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பத் கௌமுகி. ஓகேவா? ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டது. வங்கமொழி பத்திரிகை சம்பத் கௌமுகி. இது வந்து பாத்தீங்கன்னா மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீகத்தை சேர்ந்தது. ஓகேவா? பாரசீக மொழி பத்திரிகை. சோ 2 பத்திரிகை சம்பத் கௌமுகி, மிராத் உல் அக்பர். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, வங்கமொழி தான் கேட்டிருக்காங்க. வங்கமொழினா சம்பத் கௌமுகி, பாரசீக்னா மிராத் உல் அக்பர். செக்ஷன் பாத்தீங்கன்னா தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் என்று எழுதியவர் யார்? சோ இந்த மாதிரி எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் அரவிந்த் கோஷ். ஓகேவா? சோ 2-3 கூற்று இருக்கும். ஓகேவா? சோ நாதிர் ஷாவை மிஞ்சி விட்டோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய குறிக்கோளானது இந்திய சிந்தனை, இந்திய குணநலன்களைன்னு சொல்லிட்டு 2-3 கூற்றுகள் இருக்கும். அதெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. சோ அப்படியே டிஎன்பிசில கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சங்கள் அரசாங்கத்தின் தூண்டுதல் இல்லாமலேயே மக்களை புலம்பெயர்ந்து செல்ல கட்டாயப்படுத்தின? சோ அரசாங்கம் என்ன பண்றாங்க, அதிகமா வரிகள் விதிக்கிறது, குத்தகை வரிகள் விதிக்கிறது, அதுக்கப்புறம் விவசாயிகளை கொடுமைப்படுத்துறது அப்படி எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. ஓகேவா? சோ அதனால மக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வாங்க. ஆனா என்ன பண்றாங்க, சோ அரசாங்கத்தினுடைய தூண்டுதல் இல்லாமலேயே பாத்தீங்கன்னா இந்த 2 காலகட்டத்துல வந்துட்டு என்னது பஞ்சம் வந்துச்சு. அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. ஓகேங்களா? சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காஃபி தோட்டங்கள்ல, தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்வதற்காக என்னது தமிழ்நாட்டுல இருந்து, அதுக்கப்புறம் இங்க சென்னை மாகாணத்துல இருந்து மலேயாக்கு போறது, இலங்கைக்கு போறது, பிஜு தீவுகளுக்கு போறது. சோ இந்த மாதிரி அவங்க வந்து இடம்பெயர்ந்து சென்றிருக்காங்க. ஓகேங்களா? எந்த ஆண்டு 2 ஆண்டுகள் ஏற்பட்ட பஞ்சம்னு பாத்தீங்கன்னா 1833 to 1843. சோ இந்த பாடமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா காந்திய காலத்துக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்துட்டு எவ்வளவு விவசாயிகள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சோ மக்கள் வந்துட்டு எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டார்கள். சோ அந்த மாதிரியான ஒரு பாடம் தான் இது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது அப்படிங்கிற கருத்து வந்து எந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது? ஓகேவா? சோ ஆங்கிலேயர்கள் வந்துட்டு சாதாரணமா நம்ம எதிர்க்க முடியாது, நம்ம ஒரு இயக்கத்தை உருவாக்குனாதான் அவங்களை எதிர்த்து போராட முடியும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கூட்டத்துல வந்துட்டு முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிரம்ம ஞான சபை. ஓகேங்களா? சோ பிரம்ம ஞான சபையில வந்துட்டு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஆலன் அக்டோவியம் ஹியூம், அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆலன் அக்டோவியம் ஹியூம் தான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கான ஒரு காரணம். ஓகேவா? சோ இவர் வந்துட்டு அந்த கூட்டத்துல இருப்பார். ஓகேவா? சோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்கள் நம்ம வந்துட்டு எதிர்க்கணும்னா ஒரு இயக்கத்தை உருவாக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? சோ அது வந்து எந்த கூட்டம்னு பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை அப்படிங்கிற கூட்டத்துலதான் முடிவெடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 1852 பிப்ரவரி 26 தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, இது வந்து ஃபுல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா வணிகர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருப்பாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ இந்த அமைப்பு உருவாவதற்கான உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கஜுலா லட்சுமி நரசு. ஓகேங்களா? கஜுலா லட்சுமி நரசு தான் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தது. இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இது ஒரு அமைப்பு அவ்வளவுதான். ஓகேவா? சோ தேசிய காங்கிரஸ் மாதிரி ஒரு இயக்கம் கிடையாது, இது ஒரு அமைப்பு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளோட வரியை குறைக்கணும். ஓகேவா? அவங்களோட வரி சுமையை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களுடைய குறைகளுக்காக போராடின அமைப்பு தான். ஜஸ்ட் ஒரு அமைப்பு அவ்வளவுதான். இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட கோரிக்கைகள் பின்னால வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸால நிறைவேற்றப்பட்டது. இந்த கஜுலா லட்சுமி அரசு வந்துட்டு இருக்க வரைக்கும் இந்த அமைப்பு நல்லா இருந்துச்சு. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 22 வந்து பாத்தீங்கன்னா திலகர் இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார்? சோ இந்திய தண்டனை சட்டத்தோட எந்த பிரிவின் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார்னா 124A. ஓகேவா? சோ 124A பிரிவின் கீழே தான் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருப்பார் திலகர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ 1885 டிசம்பர் 28 தான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 1885 டிசம்பர் 28. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் எத்தனை காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றது? சோ ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ 12th புக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்திருந்திருப்பாங்க.
சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேவா? சோ எந்த இயர் கொடுத்தாலும் எந்த இயர் கொடுத்தும் வந்துட்டு என்ன கேட்பாங்க? சோ அது எந்த இயர் கொடுத்துட்டோம் இந்திய தேசிய மாநாடு எங்க நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல லாகூர்ல நடந்திருக்கும், அமிர்தசரஸ்ல நடந்திருக்கும், டெல்லி, மீரட். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேவா? சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்கத்தால தான் அதிகமான மாநாடு நடந்திருக்கும். மும்பைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7, அடுத்து சென்னையில ஒரு 7 மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா? 3 3 6 7. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 3 6 7 இங்க ஒரு 7 மாநாடு, இங்க ஒரு 7 மாநாடு நடந்திருக்கும். சோ கல்கத்தால தான் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான 10 மாநாடு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை எண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது பூர்ண சுயராஜ்யம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு லாகூர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னோல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ மீரட், அதுக்கப்புறம் சூரத் பிளவு நடக்கும். ஓகேவா? சோ மிதவாதிகள் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு சூரத் பிளவு நடைபெறும். அது 1907. சோ இதெல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சோ சென்னையில் மொத்தம் எத்தனை தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றது? சோ பார்த்தோம் 7. ஓகேவா? அதிகமாக நடந்தது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா. அதிகமான மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றுச்சுன்னா கல்கத்தா. ஓகேங்களா? சோ கல்கத்தாவில் மொத்தம் எத்தனை காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றது? சோ கல்கத்தாவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டி. சோ 10 மாநாடு நடைபெற்றிருக்கும் கல்கத்தாவுல. அதிகமான மாநாடுகள் நடைபெற்றது அங்கதான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ முதல் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்பாயில் நடைபெற்றிருக்கும். மும்பை, பம்பாய். ஓகேவா? சோ 2வது கல்கத்தா, 3வது சென்னை. ஓகேவா? மக்கீஸ் தோட்டத்துல நடைபெற்றிருக்கும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மக்கீஸ் தோட்டம். ஓகேவா? அடுத்த 2வது மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். முதல் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா மும்பை. சோ இதெல்லாமே பார்த்துக்கணும். காலவரிசை கூட கேட்பாங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடிக்கடி டிஎன்பிசில கேட்கிற கொஸ்டின். இந்தியா தேசியத்தின் முதுபெரும் தலைவர். ஓகேவா? முதுபெரும் தலைவர் யாரு? தாதாபாய் நௌரோஜி. ஓகேவா? சோ முதுபெரும் தலைவர்னு கேட்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுபெரும் மனிதர். ஓகேவா? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு கேட்பாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். தாதாபாய் நௌரோஜி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், வறுமை பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சி அப்படிங்கிற இந்த நூலை எழுதினது யாருன்னு கேக்குறாங்க. நூலை எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி தான். ஓகேவா? சோ எந்த ஆண்டு? சோ இது வந்து எந்த ஆண்டு வெளிவந்துச்சு? தாதாபாய் நௌரோஜி எழுதின இந்த நூல். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1901. இந்த புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. தாதாபாய் நௌரோஜி 1901. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர். முதல் தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலன் ஆக்டோவியம் ஹூம். சோ முதல் தலைவர் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. WC பானர்ஜின்னு கேட்பாங்க, உமேஷ் சந்திர பானர்ஜின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ WC பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் தலைவர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எல்பர்ட் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சோ எல்பர்ட் மசோதா வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1883. இந்த எல்பர்ட் மசோதா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நீதிபதிகள் பாத்தீங்கன்னா இந்தியர்களை வந்துட்டு நிறைய குற்றம் சாட்டுறாங்க. அதே மாதிரி இந்திய நீதிபதிகளும் ஐரோப்பியர்களை வந்து பாத்தீங்கன்னா என்னது குற்றம் சாட்டி அவங்களை விசாரிக்க முடியும்ங்கிறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்பர்ட் மசோதா. சோ இது யாருடைய காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அரச பிரதிநிதியாக இருந்த காலத்துலதான் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ இந்திய நீதிபதிகளும் ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ இந்திய நீதிபதிகளும் ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த எல்பர்ட் மசோதா. இதுக்கு நிறைய ஐரோப்பியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் எல்பர்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சர் கொடனே எல்பர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சோ யாருடைய காலத்துல வந்து இந்த எல்பர்ட் மசோதா யார் அரச பிரதிநிதியா இருந்த பொழுது இந்த எல்பர்ட் மசோதா அறிமுகப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 1883 இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொறுத்துக. சோ பொறுத்துக இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. யாரு எந்த பத்திரிகையை வந்து தொடங்கினாங்கன்ட்டு. ஓகேவா? சோ தாதாபாய் நௌரோஜி பாத்தீங்கன்னா என்னது இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிற இதுல வந்து தொடங்கி இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து சுரேஷ் சந்திர பானர்ஜிங்கிறது பெங்காலி. ஓகேவா? திலகர் வந்துட்டு கேசரி மராட்டா. ஓகேவா? சோ திலகர் இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. திலகர் வந்துட்டு கேசரி மராட்டா அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. தாதாபாய் நௌரோஜி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்தார். சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர். சோ முதல் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா WC பானர்ஜி.
சோ இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் அக்டோவியன் ஹியூம். சோ எந்த இடத்துல வந்துட்டு இந்த இயக்கத்தை தொடங்குறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க, பிரம்ம ஞான சபை கூட்டத்தில். பிரம்ம ஞான சபை கூட்டத்துலதான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் உருவாக்கப்படணும், அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க. இதை உருவாக்கியவர் ஆலன் அக்டோவியன் ஹியூம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ், ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேயர்கிட்ட இந்தியன் சிவில் சர்வீஸ்ல வந்துட்டு பணியாளரா ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். ஓகேவா. சோ இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆபீசர். இவர் பணி நிறைவு பெற நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மஞான சபை கூட்டத்துல மத்தவங்ககிட்ட சொல்றாங்க. ஓகேவா. சோ இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் எதிர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு இயக்கம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதை உருவாக்கத்தை உதவி பண்ணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆலன் அக்டோவியன் ஹியூம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் யாருன்னு, முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா WC பானர்ஜி. இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஓகேங்களா. முதல் மாநாடு மும்பை. அடுத்து பாத்தீங்கன்னா கூற்று. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. எஸ். ஓகேவா. தடையற்ற வணிகம்னா எந்த ஒரு இதுவும் தடையும் இல்லாமல் வணிக கொள்கை ஏற்றுமதி, இங்கிருந்து இங்கிலாந்துக்கு பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு போச்சு. ஓகேவா. மூலப்பொருட்களை இங்கிருந்து கடத்தி என்ன பண்ணது, இங்கிலாந்துக்கு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா. சோ எந்த ஒரு தடையற்ற வணிக கொள்கையும் பின்பற்றியது. இங்கிலாந்துடைய இந்த தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மை பெற்றது. ஓகேங்களா அப்படிங்கிறாங்க. சோ நன்மையெல்லாம் நம்ம பெற கிடையாது, தீமையை தான் பெற்றோம். ஓகேங்களா. சோ கூற்று வந்துட்டு சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் ஒன், சென்னை மாகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஓகேவா. சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852. இது வந்து சென்னை மாகாஜன சங்கம் 1854. ஓகேவா. சோ ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து சென்னை வாசிகள்ங்கிறது 1852. சென்னை மாகாஜன சங்கம் வந்து 1884. சோ இத கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா மே 16 வந்துட்டு இதோட தொடக்க விழா வந்து பாத்தீங்கன்னா 1884 மே 16 நடக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு கலந்துக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப்பிரமணியர் கலந்துக்குவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரராகவாச்சாரியார், அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை மாகாஜன சபையோட தொடக்க விழாவில் கலந்து கொண்டவர்கள். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்னை மாகாஜன சங்கத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர் அல்லாதவர் யார்? சோ இவர் கலந்துக்கிட்டாரு, இவரும் அந்த தொடக்க விழாவில் கலந்துக்கிட்டார். பாரதியார்லாம் கலந்துக்கல. ஓகேவா. சோ யாருன்னு கேக்குறாங்க, தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர் அல்லாதவர் பாரதியார். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை ஓகேவா, அதை அடைந்தே தீருவேன் என திலகர் எந்த ஆண்டு முழங்கினார்? சோ இத சொன்னது வந்துட்டு திலகர், இந்த கூற்று சொன்னது திலகர், எந்த ஆண்டுன்னு கேக்குறாங்க, 1897. ஓகேவா. சோ 1897 தான் பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு முழக்கத்தை முழங்குவார். ஓகேவா. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன்னு சொல்லிட்டு அதே ஆண்டுலதான் பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்துல ஓகேவா தண்டனை சட்டம் 124A பிரிவின் கீழே வந்துட்டு கைது செய்யப்படுவார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பொழுதுனிக்கு என்ன பண்ணுவாரு, இவர் கோஷம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதாவது வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திய பத்திரிகைகள்ல எழுதுறது, கேசரி மராட்டாங்கிற பத்திரிகை எல்லாம் இருக்கும் இவருக்கு. சோ அந்த பத்திரிகை தடை சட்டம், சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் 124A அந்த பிரிவின் கீழே குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஆண்டு வந்து கைது செய்யப்படுவாரு. இதே ஆண்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பம்பாய் மாநகராட்சி கழகம், நகர சபை. ஆன்சர் பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கழகம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கிழக்கிந்திய கழகம். ஆன்சர் 1866. ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்துட்டு இதை வந்துட்டு உருவாக்குனான்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சோ இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இந்திய சங்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற அமைப்புகளை வந்து உருவாக்கினார். யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1866. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1813ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. சோ 1913. சோ எங்க நடைபெற்றுச்சுன்னு பாருங்க. 1913. இந்த 13 அப்படியே திருப்பி போடுங்க, 31. ஓகேவா. சோ கராச்சியில. ஓகேங்களா. 13 அப்படியே திருப்பி போட்டா 31. இந்த 2 ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா கராச்சியில நடைபெற்றிருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொறுத்துக. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு ஓகேவா. சோ அப்படியே தான் வரும். பூனா வந்துட்டு 1895.
அமிர்தரஸ் 1919, பனாரஸ் 1905, சூரத் வந்துட்டு 1907. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரத் பிளவுன்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, சூரத் பிளவு வந்துட்டு ஏற்பட்ட ஆண்டு 1907. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றப்பதான் வந்துட்டு பிளவு ஏற்பட்டிருக்கும். ஓகேவா, 1907. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் மாநாடு நடைபெறாத ஆண்டுகளில் தவறானது. சோ எல்லா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடைபெறும், ஒரு சில வருஷங்கள வந்துட்டு நடைபெறல. ஓகேவா, சோ அது எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 30ல நடைபெறல, 35லயும் நடைபெறல, 41 to 45. சோ இந்த இயர்ஸ்லயும் வந்துட்டு நடைபெறல. ஓகேவா, சோ 1929ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகூர்ல நடைபெற்றிருக்கும். ஓகேவா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க லாகூர்ல வந்து நடைபெற்றிருக்கும். சோ இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகூர்ல மாநாடு நடைபெற்றிருக்கும் 1929. ஓகேங்களா, சோ நடைபெறாதது வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 1930, 35, 41 to 45. சோ இதையும் பார்த்து வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 42வது கேள்வி, ஒரிசா பஞ்சம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ ஒரிசா பஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1ல் என்ன சொல்றாங்கன்னா 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். கரெக்ட். பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. கரெக்ட். ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்த வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. கரெக்ட். ஓகேவா, அப்ப என்னது, இவை அனைத்துமே கரெக்ட். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கத்தின் குறைபாட்டினை நிவர்த்தி செய்த அமைப்பு எது? சோ ஃபர்ஸ்ட் 1852 தான் சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. சோ மக்களுடைய குறைகளை வந்துட்டு என்ன பண்றாங்க, நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சோ அது வந்து ஆங்கிலேயர்கள் கண்டு கூட கிடையாது. ஓகேங்களா, ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கமாக உருவாகி இந்திய தேசிய காங்கிரஸ் இவங்க என்னென்னலாம் வந்து மக்களுடைய குறைகளை வந்துட்டு சொன்னாங்களோ அதெல்லாமே நிவர்த்தி செஞ்சுச்சு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இவர்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்தது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 44, சென்னை வாசிகள் சங்கம் 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்டது. ஓகேங்களா, சோ இது வந்துட்டு கையெழுத்திடப்பட்ட தனது 2வது மனுவை. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா மனுவை. ஓகேவா, சோ சென்னை வாசிகள் சங்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மனு அனுப்பிச்சிருக்கோம். ஓகேவா, எதுக்குன்னா ஆங்கிலேயர்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு மனு, இவங்க எல்லாம் என்னது பண்ண மனு கொடுப்பது, விண்ணப்பம் தெரிவிப்பது, சோ இந்த மாதிரிதான் மன்றாடுனாங்க. ஓகேவா, ஆங்கிலேயர்கிட்ட ஃபர்ஸ்ட் மனுவுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீதித்துறை, கல்வியில, நில வருவாயில எல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஃபர்ஸ்ட் மனுவுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மனுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. இரண்டாவதா ஒரு மனுவை சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா, அது எதுக்காக சப்மிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்ட 2வது மனுவை வந்துட்டு என்ன பண்றாங்க, ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதான் கேக்குறாங்க. ஓகேவா, சென்னை வாசிகள் சங்கம் 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்ட தனது 2வது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்ததன் நோக்கம் இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்படுதல். அப்ப முதல் மனு வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறை சீர்திருத்தம், கல்வி சீர்திருத்தம், நில வருவாய் சீர்திருத்தம். 2வது மனுல தான் பாத்தீங்கன்னா கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்படணும். ஓகேவா, சோ மகாராணி நேரடியா வந்துட்டு இந்தியா வந்துட்டு பார்வையிடணும் சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 2வது மனு. அது வந்து பாத்தீங்கன்னா 14,000 பேர் சைன் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்பு எது? சோ சொன்ன நில உடைமை வணிக வர்க்கத்தினர் இது சென்னை வாசிகள் சங்கம். ஓகேவா, சென்னை வாசிகள் சங்கம் 1852 உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885, சென்னை மகாஜன சபை 1884ஆம் ஆண்டு. ஓகேவா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பொறுத்துகளை கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா, சோ ராஜாராம் மோகன் ராய் பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். ஓகேவா, 1828ல தொடங்கியிருப்பாரு. ஆத்மாராம் பாண்டுரங் வந்து பிரார்த்தன சமாஜம் 1867. சையத் அகமது கான் பாத்தீங்கன்னா அலிகார் இயக்கம் தொடங்கியிருப்பாங்க 1875. தயானந்த சரஸ்வதி பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் 1875. சோ இதெல்லாமே பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க, இம்பார்ட்டன்டா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இந்த ஆங்கில கல்வி அறிமுகமான போது நிறைய பேர் கிறிஸ்டின் மதத்துக்கு மாறுவாங்க. ஓகேவா, சோ அவங்க எல்லாம் திரும்ப இந்து மதத்துக்கு மாற்றப்பட உருவாக்கப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் தான் இதெல்லாமே. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா அரிசி. 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏற்றுமதி செய்திருப்பாங்க. 200 மில்லியன் பவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் பின்வருவர்கள் எது மற்றும் பின்வருவனவற்றுள் எது தவறாக பொதிந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. தவறான ஒன்று. ஓகேவா, ஆங்கில கல்வி சட்டம் 1835 கரெக்ட். இந்தியாவில வந்து பிரிட்டிஷ் அடிமை ஒழிப்பு முறை 1843 கரெக்ட். ஓகேவா, சென்னை வாசிகள் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1852. ஓகேவா, இந்திய கழகம் 1859 to 60. சோ எல்லாமே கரெக்டான ஒன்றுதான். ஓகேங்களா, சோ எதுவுமே தவறாக பொருந்தவில்லை.
ஓகேவா. சோ கொஸ்டின் ஆக்சுவலா தப்பு ஓகேங்களா. ஆனா எதுவுமே கரெக்டா பொருந்தல, தவறாக பொருந்தவில்லை, எல்லாமே கரெக்ட் தான் ஓகேவா. ஆங்கில கல்வி சட்டம் 1835 தான். அடிமை முறை ஒழிப்பு 1843 தான். சென்னை வாசிகள் சங்கம் 1852 தான். இந்தியோ கழகம் 1859 தான். எல்லாமே கரெக்டானது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கிந்திய கழகம் 1866 ஓகேங்களா. அடுத்து சென்னை மகாஜன சங்கம் 1884, சென்னை வாசிகள் சங்கம் 1852, இந்திய சங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1865ல ஓகேவா தொடங்கியிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும்? 1855, 3 தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேவா. 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 2. ஆன்சர் சி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூற்று 1, கூற்று 2. தாதாபாய் நவ்ரோஜி 3 முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்ட். 1897 ஜூலை 27 தான் பாத்தீங்கன்னா திலகர் கைது செய்யப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். இதுவும் கரெக்ட். 1855 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்கள்ல 1/3 பகுதியினர் பத்திரிகையாளராக இருந்தனர். இதுவும் கரெக்ட். சோ ஓகேவா. சோ எல்லாமே வந்துட்டு கரெக்டான ஒன்று ஓகேவா. சோ இந்த பாடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஓகேவா. சோ இந்த சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எல்லாம் எங்கெங்க நடந்துச்சு அதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க. சோ இந்த கொட்டேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. சோ இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேவா. சோ இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஓகேவா. எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.